ஹாய் ஹாட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா ஷாஜஹான்பூரில் வந்து இருக்கேன். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளோட அந்த 4 மாஸ்டர்ஸ் இருக்காங்கள்ல, அதில் வந்து செகண்ட் மாஸ்டரோட வாழ்ந்த இடம் தான் இது. அதை வந்து இந்த வாட்டி வந்து தாஜி மாஸ்டர் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு கோவிலில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி இங்கே அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து அந்த குரூப் மெடிடேஷன் பண்ணும்போது இன்னும் பவர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால சரி, எனக்கு மனசு சொல்லிகிட்டே இருந்தது நான் ட்ரெயினில் போகலன்னா எங்கள் ஹஸ்பண்ட் விடலை. ஸோ ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் வந்தேன். எல்லாம் மாஸ்டரோட கிரேஸ் தான், இல்லைன்னா என்னால் என்ன வந்திருக்கவே முடியாது. இங்கே நேற்றுக்கு மார்னிங் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணோம், மத்தியானம் நைட் ஃப்ளைட்டுக்கு. மாஸ்டர் ரூபத்தில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எல்லா விஷயத்துலேயும் ஹெல்ப் பண்ணாங்க. ஈவன் நாங்கள் ஃப்ளைட்டை விட்டு இறங்கினோடனே நான் மனசுக்கிட்ட சொன்னது என்னென்னா, மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் எங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க எப்படியாவது ஆஷ்ரமுக்கு. ஏன்னா எனக்கு ட்ரெயின் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்படின்ட்டு நான் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் பண்ணேன். சான்ஸே இல்லை. நீங்கள் சொன்னால் நம்புவீங்க, நம்ப மாட்டிங்களா எனக்கு தெரியாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தே கேன் பிலீவ் அண்ட் தே கேன் ஃபீல் ஹவ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் மெடிடேஷன், ஹார்ட்ஃபுல்னஸ். ஓகே, அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ளீஸ் ப்ராக்டிஸ் மெடிடேஷன். You can see the miracles in our body and outer our life. Okay, miracles will happen. அதான் ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி நாங்கள் வெளியே வந்தோடனே ஹார்ட்ஃபுல்னஸ் ஆளுங்க வந்து இருந்தாங்க. ஸோ அப்புறம் அவங்களே வந்து கேப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நாங்கள் வந்துட்டோம். அது ஆக்சுவலாக நம்ம வெளியே தனியாக போயிருந்தோன்னா நிறைய கேஷ் கொடுத்துருக்கணும். பட் ஜாயின் பண்ணி வந்ததுனால ஷேர் பண்ணி நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். எப்படியோ நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே மாஸ்டர். ஸோ அதுவே நம்ம அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். சான்ஸே இல்லை. அப்புறம் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே அங்கே வந்து ஃப்ரீ அக்காமடேஷனு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ரெஸ்ட்டு, நாளிலேருந்து நான் வாலண்டரி ஒர்க்கில் ஜாயின் பண்ணிப்பேன். அதுக்காக தான் மெயினாக வந்தது. ஃபஸ்ட்டு அது, அப்புறம் மாஸ்டரை பார்க்கணும், அப்புறம் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும். 3மே 3 in 1. ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அழகாக எல்லாருக்கும் பெட்டு, அப்புறம் குல்ட்டு, அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸு, அப்புறம் பில்லோ கவர் எல்லாமே மாஸ்டர் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இங்கே வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணுறாங்க. வி ஷுட் நாட் வாஷ் தி க்ளோத்ஸ். ஏன்னா மாஸ்டர் வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு பண்ணுறதுனால அந்த துணியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டில் போய் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே தண்ணி வந்து அவர் வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் தான் அவர் வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈவன் ஃபுட்டெல்லாம் கூட ஃப்ரீயும் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி ஃபுட்டு கூட டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது மாதிரி உங்களுக்கு கேஷுக்கும் இருக்குது. கேஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, நார்மல் ரேட்டோடு கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேயும் ஃபுட்டு நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த கார்டனில் ஆக்சுவலாக கன்ஹாவே செம்மையாக இருக்கும். ஆனால் கன்ஹாவோட இங்கே வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட் கலரே வந்து ரெயின்போ தான். கலர்ஃபுல்லாக எல்லா கலர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அங்கே தாஜி மாஸ்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணாங்க பாபுஜி மாஸ்டர்கிட்ட அப்படின்னு அதோட ஸ்டோரி தான் அங்கே இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் மண்பக்கத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. நான் தான் ரிவீல் பண்ணேன். மாஸ்டரோட அந்த பர்த்டே பேனருக்கு நாங்கள் செஞ்சோம். நிறைய பேருக்கு இல்லை அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சூர்யாவான்னு நினச்சாங்க. அப்போ நான் தான் சொன்னேன் என்னோடய ப்ரிசப்ட் கிட்ட, இது சூர்யா இல்லை, நம்ம தாஜி மாஸ்டர் தான். ஏன்னா அவ்வளோ அழகு மாஸ்டரு சின்ன வயசில். அதுக்கப்புறம் அவருக்கு இருக்க அந்த டென்ஷன் இப்போவும் அவர் ஸ்மார்ட் தான். அதுக்கப்புறம் மெயினாக ஹார்ட் டு ஹார்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணினா உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் கிடைக்கும், மிராக்கிள்ஸ் நடக்கும். நான் ஏன் ரிப்பீட்டடாக உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இது ஃப்ரீ ப்ரமோஷன் கிடையாது. நான் வந்து ஃபீல் பண்ணதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால என்ன மாதிரி கஷ்டப்படுற எவ்வளோ சோல்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹார்ட்ஃபுல் மெடிடேஷன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப் இருந்தால் அந்த செல்ஃபோனில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்டரில் போயிட்டு 3 சிட்டிங்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு கார்டும் கொடுப்பாங்க. இது வந்து
டெம்ப்ரவரி கார்டு தான். நான் வந்து இப்போ அப்ளை பண்ணணும். ஸோ ஏன்னா 2 வருஷம் முடிஞ்சிட்டு இப்போது 3rd இயர் இந்த மார்ச் 8லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பாருங்கள் இந்த கார்டன்லாம் ஆக்சுவலாக இது கொஞ்சம் தான், இங்கே இன்னும் நிறைய இடம் இருக்குது. நான் இன்றைக்கி சும்மா கொஞ்சம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதனால சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சும்மா இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக ரெஸ்ட்டு கிடையாது, என்னோடய செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க முடியல பாஸ், ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணோம், தேவையில்லாத வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் வந்து டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் புதுசாக இது பண்ணணும். ஓகே, நிறைய பேசிட்டேன். தேங்க்யூ, பாய்.